வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை வாங்க. கிறிஸ்மஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. பிரித்தானியா ஃபுல்லாக நிறைய இடங்கள் அப்படியே எங்கே பார்த்தாலும் அந்த கிறிஸ்மஸுக்குரிய கடைகள் ஓப்பன் பண்ணி சும்மா கலண்டு கட்டும். இன்றைக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பிரித்தானியாவில் இருக்கிற ப்ளூ வாட்டர் 2 பெரிய ஷாப்பிங் சென்டருக்குள்ளே இருக்கிற இந்த கடைக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கடையோட பேர் வந்து கிறிஸ்மஸ் மேஜிக். அது ஃபுல்லாக அதை பற்றி இந்த கடையை பற்றி பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரெடியா நீங்கள்? நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போகிறோம். கிறிஸ்மஸ் மேஜிக்ன்ற கடைக்குள்ளே ப்ளூ வாட்டரில் இருக்குது. வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் உள்ள என்னென்ன இந்த முறை இந்த வருஷம் வந்து சிறப்பாக என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. முன் என்ட்ரன்ஸ்லேயே புட்டி நிறைய கிறிஸ்மஸ் மரங்கள், வித்தியாசமான கிறிஸ்மஸ் மரங்களை அலங்கரித்து வச்சுருக்காங்க. இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஐடியாவை கொண்டு உருவாக்கிருக்காங்க பாருங்கள். ஒன்று பச்சை, மஞ்சள், சிவப்புண்டு, இல்லைன்னு சொன்னால் வெள்ளையும் சிவப்பும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு தீமில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கண்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வெள்ளையும் பச்சையும் சேர்ந்த ஒரு கலரில் இந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 80 பவுண்ட், 100 பவுண்ட், 120 பவுண்ட் விலையில் வந்து இருக்குது. இங்கே வீட்டை நீங்கள் அலங்கரிக்கிறதுக்கு தேவையான அவ்வளவு ஐட்டமும் வந்து இங்கே வாங்கலாம். கிறிஸ்மஸுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டமும் இங்கே இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. 20 பவுண்ட் இங்கே பாருங்க, 20.99, 21 பவுண்ட். சின்ன ஆக்களுக்கு, சிறுவர்களுக்கு அப்படி விரும்பி இதை பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் அப்படி நிறைய இது போன்ற நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இந்த கடையை முழுக்க நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நவம்பர் டிசம்பர் வந்தாலே தெரியும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வர போதுண்டு. அப்போ நவம்பரும் டிசம்பரும் அவ்வளோ காசை வந்து செலவழிப்பாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுற அத்தனை பேரும். ஏண்டா அந்த அளவுக்கு கிஃப்ட் ஐட்டங்கள்லேருந்து வீடு அலங்கரிக்கிறதுலேருந்து இதில் வந்து காசுகளை வந்து அப்படியே செலவழிக்கிற மாதம்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர். இப்போ இந்த கடையை பற்றி ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். கட்டாயம் லண்டனில் இருக்கிறார்கள், நீங்கள் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னா இந்த கடைக்குள்ளே வந்து ஒரு தடவை பாருங்கள். இங்கே வந்து நல்ல நிறைய ஐடியாஸ் இருக்குது. நிறைய பொருட்கள் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி கொண்டு இங்கே பாருங்கள். அந்த நீல கலரில் ஒரு இதை ஒன்று பார்த்தேன்னு கொண்டு காட்டுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. மயில் அந்த கன்செப்டை வச்சு அதை உருவாக்கியிருந்துக்கிறாங்க. அதை நான் காட்டுறேன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அன்னம் பாருங்கள். இது வந்து அன்னத்தில் அன்னம் இருக்குது, ரோசாப்பூ, நிறைய வித்தியாசமான ஐடியாக்களை கொண்டு அழகாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கூட வீட்டில் வைக்கணும்னா அத்தனை பொருட்களையும் நீங்கள் வந்து இந்த கடையில் வாங்கி கொள்ளலாம். முழுசாகவும் வாங்கலாம். இல்லைன்னா அதில் ஒரு 2-3 ஐட்டம் பிடிச்சிருக்குன்னா அதையும் தனித்தனியாக வாங்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த மயில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல கிறிஸ்மஸ் மரங்களில். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவாக இருக்குது. ஃபுல்லாக மயில் வந்து அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் இருக்கிற மாதிரியும் அழகாக இருக்குது. நீல கலர், அடுத்தது பர்பிள் கலர், அங்கே அந்த இலைகள் எல்லாம் ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், மயில் ரகு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து கீழே கூடையில் போட்டு வச்சுருக்காங்க. நாங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் பச்சை கலரில் இருக்குது. நேச்சுரலாக இயற்கையாக அப்படி அந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்கும் அதே மாதிரி நார்மலாக நாங்கள் வீட்டில் இப்படித்தான் வைக்கிறது. ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்தால் உங்களுக்கு தெரியும் வித்தியாசமான முறையில் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதை வீட்டில் ஒரு ஹோலில் வச்சாலே அதே போதும், அது ஒரு மரமே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கடை வந்து திருப்பின்னு சொல்கிறேன்னு வந்து பிரித்தானியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டரான ப்ளூ வாட்டர் என்ற ஷாப்பிங் சென்டரில் தான் வந்து இது அமைஞ்சிருக்குது. இது வந்து அதோட பேர் வந்து கிறிஸ்மஸ் மேஜிக் என்ற கடைக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வாறான பொருட்களை இங்கே வாங்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். நான் ஒவ்வொரு மரங்களாக இங்கே என்னென்ன இருக்குன்றதை இங்கே ஆட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து இங்கே நிறைய பொருட்களை வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. நிறைய ஒயிட் கலரில் இந்த குருவி எல்லாம் வச்சு அழகாக இவ்வாறு எப்படி இருக்குன்னு கிளி மாதிரி இருக்குது.
நார்மலாக நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ என்ற பச்சை கலரில் அந்த கிறிஸ்மஸ் மரத்தை வச்சு தான் நிறைய இடங்கள் அலங்கரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்த ஒரு தான் நான் பார்த்தேன் விதமாக வித்தியாசமான ஐடியாக்களை கொண்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. வாங்க இன்னும் என்னென்ன பொருட்கள் அந்த சைடில் விற்கிறாங்கன்றதை நான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒவ்வொரு மரமாக வந்து நான் எடுத்து காட்டுறேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு போக கிடைக்காதாக்கள் ஐடியா அதில் ரைட். இந்த முறை நீங்கள் இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். அதுக்காக வேண்டி தான் நான் ஒவ்வொரு மரமாக எடுத்து காட்டுறேன். இதெல்லாமே வந்து வீட்டில் தொங்குறதுக்கு முதல் முன்னுக்கு, அதாவது அந்த வாசலில் வந்து கதவில் தொங்குகிற பொருட்கள் இருந்து மரங்களை கிறிஸ்மஸ் மரத்தை சோடிக்கிற ஐட்டத்துலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து போகிறேன் என்னதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். ரைட், இந்த பொருட்கள் வந்து இந்த கடையில் இருக்குது. அப்போ சில ஆட்களுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ இது வந்து புறா இருக்குது, மயில் இருக்குது. சிலவங்களுக்கு அந்த புறா மட்டும் வேணும், சிலவங்களுக்கு மயில் வேணும், இல்லைன்னா இந்த இலை வேணும், கோல்டில் இலை வேணும். ஸோ நான் எல்லா பொருட்களையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அது சிலவங்களுக்கு இது எல்லாமே எல்லா இடமும் கிடைக்காது. இப்படியான டிசைனில் இந்த பொருட்கள் எல்லா கடையிலையும் கிடைக்காது. இதுக்கண்டு கிறிஸ்மஸுக்கண்டு இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் வந்து முழுக்க கிறிஸ்மஸுக்கு ஆன அவ்வளோ ஐட்டமும் இங்கே வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இப்படியான கடைகள்லாம் வந்து நாங்கள் ஸ்பெஷலான ஐட்டங்களை வந்து வாங்கி கொள்ளலாம். அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து தொங்க போடலாம். இதெல்லாம் வந்து மானெல்லாம் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு மான் வந்து இங்கே இருக்கலாம், மேபி இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கலாம். நான் முடிந்த வரைக்கும் போடுறேன்னு பாருங்கள். இது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குது. ப்ளூ கலர் இந்த மரத்தை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குங்க. வித்தியாசமான கலரில் இதுவும் ஒரு எனக்கு பிடிச்சிருக்குது. இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்கள். ப்ளூ வாட்டருக்குள்ளே வந்தால் இது மட்டும் இல்லை கடை, இன்னும் ஒரு கடை இருக்குது. இது கிறிஸ்மஸுக்குண்டே அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த கடையும் நான் எடுத்து போடுவேன் அடுத்த காணொலியில். இந்த மயிலெல்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக நான் பார்க்குறேன்னு என்னென்னு சொன்னால், அந்த முதல் நான் ஒரு மயில் மரம் ஒன்று காட்டினேன், அதில் தான் இந்த மரத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் நத்தார் தாத்தாவிலிருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு ஆக பெரிய கடையும் இல்லை, ஒரு அளவான கடை. இதுக்குள்ளே நிறைய சாமான்களை நீங்கள் பாருங்கள். இன்னும் அந்த மற்ற கடையை நான் எடுத்து போடுவேன். இதே மாதிரி நிறைய காணொலிகள் தொடர்ந்து வரும். மறந்துடாமல் பாருங்கள். இதெல்லாம் லைட்லேருந்து எல்லாமே நாங்கள் இங்கே வாங்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் யூகேலேருந்து நிறைய காணொலிகள் நான் பதிவிட்டு கொண்டு வரேன். இந்த மரத்தை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. பார்த்தாலே நத்தாத்தா தான் வந்து ஏணியை வச்சு அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு மேலே ஏறி கொண்டிருக்கிறாரு. அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் நிறைய மிருகங்கள் இருக்குது, அணில் இருக்குது, அடுத்தது நரி இருக்குது. இங்கே பாருங்கள், வடிவான நரி. இது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அங்கே அந்த பக்கம் ஒரு நத்தார் தாத்தா பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் முதுகில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டங்களை கொண்டு போகிறாரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு அழகான ஒரு இவர் அணில்.